இந்த மாதிரி மூலம் பௌத்திரம்னு நிறைய இடங்களில் போஸ்ட் ஓட்டியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். மூலம்னா என்ன, பௌத்திரம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் ஏன் வருது, இதை வராமல் எப்படி தடுக்கலாம், ஒருவேளை வந்துருச்சுன்னா அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தலாம் அப்படின்றத பற்றியும், பொதுவாகவே உடம்பு அதிகமாக சூடானுச்சுன்னா தான் மூலம் வரும்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா, நத்தக்கறி சாப்பிட்டா மூலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா அப்படின்றதெல்லாம் பற்றிலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் இப்போ சென்னையில் இருக்கிற கியூரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே நம்ம கூட சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் டாக்டர் ஜோதி சங்கர் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம். இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயிர்மை. மூலம் பௌத்திரம்ன்ற வார்த்தையெல்லாம் நம்ம சாதாரணமாக கேள்விப்பட்டிருந்தாலும் மூலம்னா என்ன, பௌத்திரம்னா என்னன்ற புரிதல் நம்மள எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ முதல்ல அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு ஒரு பிரீஃபாக ஒரு அனாட்டமி பற்றி சொன்னால் உங்களுக்கு புரியும் பைல்ஸ்னா என்ன. நம்ம குடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஆசனவாய்க்கு மேலே ரெக்டம்னு ஒரு இடம் இருக்கும். குடலோட விரிஞ்ச பகுதி இங்கே தான் மோஷன் கலெக்ட் ஆகி இந்த கெனால்னு சொல்லும். இது வழியாக இந்த மோஷன் வந்து வெளியே வரும். இந்த மோஷன் வந்து இங்கே ப்ரெஷரோட தள்ளி விடும். அதனால என்ன ஆகும், இந்த உள்பகுதி பாருங்க லைனிங் அது வந்து வெளியே வரலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தள்ளும்போது வெளியே வரும். வெளியே வந்துட்டு திருப்பி உள்ளே போயிடும் எல்லாருக்கும். அதை வந்து மலச்சிக்கல் இருக்கிற டைம்ல வந்து ரொம்ப முக்கி தள்ளும்போது இந்த உள் சதை வெளியே தள்ளி பர்மனண்டாகவே வெளியே தொங்க ஆரம்பிக்கும். அது வந்து ரத்தம் கலெக்ட் ஆகுது. அதுதான் வந்து பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். மூலம்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி கிடையாது, கண்டிஷன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசன வாயில வந்து ஒரு உள் லைனிங்ல ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கும். குஷன் சொல்லுவோம், ஈனல் குஷன் சொல்லுவோம். அது என்ன ரீசனுக்கு இருக்குன்னா அது ஒரு வேல்வ் மாரி ஆக்ட் பண்ணுது. நம்மளுக்கு சாதாரண கேஸ் வந்ததுன்னா கேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும், லீக் ஆகும் பார்த்துக்கும். வாஸ்குலர் குஷன். கரெக்ட். அதே வாஸ்குலர் குஷன் வந்து வீங்க ஆரம்பிச்சுன்னா பைல்ஸா மாறும். இது எப்போ மாறுதுன்னா எக்கச்சக்க ப்ரெஷர் கொடுக்கும் மோஷன் போகும்போது. இந்த மோஷன் வந்து போய் உட்காந்தோம்னா ரொம்ப முக்காம வந்தால் தான் நார்மல். அது முக்கி சில பேர் ஸ்வெட்டிங், வேர்வை வரும், வயிற்று வலிக்கும். அதுமாரி பண்ணாங்கன்னா அந்த ரெக்டம் சொல்லிட்டு பாருங்க, அந்த குடல் வந்து தள்ளி இந்த உள் லைனிங் வெளியே தள்ளி விட்டுரும். இப்போ டாக்டர் சொன்னதும் இதுக்கப்புறம் டாக்டர் சொல்ல போகிறதும் நமக்கு தெளிவாக புரியணும்னா அப்போ நம்மளோட மலக்குடல் எப்படி இயங்குதுன்றதை லைட்டாவது தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுப்போம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சத்துக்கள் எல்லாம் பெரும்பாலும் நம்மளோட சிறுகுடலில் தான் உறிஞ்சப்படும். அப்படி உறிஞ்சப்பட்டு அந்த சிறுகுடல் கடைசியாக அந்த கழிவாக கொண்டு போய் சேர்க்குற இடம் தான் நம்மளோட பெரிய குடல், பெருங்குடல். இந்த பெருங்குடல் இப்படி தான் நம்மளோட வலது பக்க வயிற்றுக்கு கீழே தொடங்கி அப்படியே மேலே போய் லெஃப்ட் நோக்கி திரும்பி இடது பக்கம் திரும்ப கீழே இறங்கி மறுபடியும் ஒரு டர்ன் போட்டு அப்படியே வந்து ஆனஸில் முடியும், அதாவது மலை வாயில் முடியும். இப்போது இந்த சிறுகுடலில் உள்ள சத்துக்கள் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த கழிவில் பெரும்பாலும் நார்பொருளும் அந்த சக்க பொருளும் அதோடு சேர்த்து நம்மளோட டெட் செல்ஸு, கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து கொண்டு போய் மலக்குடலில், அதாவது பெருகுடலில் இந்த இடத்துல தான் சேர்க்கும். இந்த இடத்துக்கு சீக்கம் அப்படின்ட்டு பேர். இதுதான் அந்த பெருகுடல் அந்த சிறுகுடலோட சேர்ற இந்த பகுதி. இந்த சீக்கம்க்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வால் மாதிரி சின்னதாக ஒன்று தொங்கும். இதுக்கு அப்பெண்டிக்ஸ்னு பேர். இதை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமளுமே இதை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த சீக்கம்லேருந்து இந்த கழிவெல்லாம் இப்போ அப்படியே மேல் நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிக்கும். இது எப்படி போகும்னா நம்மளோட பெருகுடலே ஒரு வேவ் மாதிரி, ஒரு அலை மாதிரி ஆக்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அசைஞ்சு இங்கே வந்து சேர்ந்துருக்கிற இந்த கழிவு பொருட்களெல்லாம் அப்படியே மேல் நோக்கி தள்ளும். இந்த பெருகுடல் முக்கியமான 3 செக்மெண்ட்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கும். முதல்ல இந்த கழிவு இப்படி மேல் நோக்கி போகுது இல்லையா, இந்த இடத்துக்கு அசெண்டிங் கோலன் அப்படின்ட்டு பேர். இந்த இடத்த அப்படியே நேராக மேலே போய் மேல் பகுதியில் இங்கே போயிட்டு முட்டும். இங்கே ஒரு முக்கியமான உறுப்பு இருக்கும். இந்த உறுப்பு லிவர். லிவருக்கு ஹெப்பட்டிக்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த லிவரில் போயிட்டு இந்த அசெண்டிங் கோலன் முட்டி இடது பக்கம் நோக்கி திரும்பும். லிவரில் முட்டி திரும்புறதுனால, ஹெப்பட்டிக்கில் முட்டி திரும்புறதுனால இந்த டேனிங்க்கு ஹெப்பட்டிக் ஃப்ளெக்ஷர் அப்படின்ட்டு பேர். அப்படியே டேன் பண்ணி போகுது இல்லையா, இந்த இடத்துக்கு டிரான்ஸ்வர்ஸ் கோலன் அப்படின்னு பேர். இது அப்படியே நேராக போய் இடது பக்க கடைசியில் ஒரு இடத்துல முட்டும். இந்த முட்டுற இடத்துல ஸ்ப்ளீன், மண்ணீரல் இருக்கும். ஸ்ப்ளீனில் முட்டி இது அப்படியே கீழ் நோக்கி திரும்பும். இது ஸ்ப்ளீனில் முட்டி கீழ் நோக்கி திரும்புறதால இந்த டேனிங்க்கு ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்ஷர் அப்படின்ட்டு பேர். கீழ் நோக்கி திரும்பி நேராக வருது இல்லையா, இதுக்கு டிசெண்டிங் கோலன்னு பேர். இது அப்படியே கீழே வந்து மொத்தமாக கீழே வந்ததுக்கப்புறம் அப்படியே டேன் ஆகி போகும். டேன் ஆகி போகிற இந்த பகுதிக்கு சிக்மாய்டு கோலன் அப்படின்ட்டு பேர். அப்படியே அது போய் ரெக்டம்ன்ற இந்த பகுதியில் முடியும். இந்த ரெக்டம்ன்றது என்னென்னா, எப்படி நம்மளோட கிட்னி ரெண்டுத்துலேருந்தும் சிறுநீர்லாம் கலெக்ட் ஆகி சிறுநீர் பையில், யூரினரி பிளேடரில் வந்து கலெக்ட் ஆகுது இல்லை, அங்கே தான் அந்த சிறுநீர் தேங்கி இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட ஒட்டுமொத்த மலமும் வந்து தேங்கி கலெக்ட் ஆகிற இடம் தான் இந்த ரெக்டம்ன்றது. கொஞ்சம் அகலமாக, மலக்குடலை விட கொஞ்சம் அகலமாக இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கும். இது அப்படியே ஆனல் கேனல்னு சொல்லப்படுற அந்த மலத்தை வெளியேற்றுற அந்த வழி, அது வழியாக அப்படியே
ஆனஸ் வழியாக மலவாய் வழியாக மலத்தை வெளியேற்றிடும். இப்போது டாக்டர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் பைல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பைல்ஸுமே உள் மூலம் வெளி மூலம் அப்படின்னு 2 வகையாக இருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குடல் கீழ் பகுதியில் வந்து ஒரு லைன் மேல் போட்டிருக்கேன், டென்டேட் லைன் சொல்லுவோம். ஸோ நம்ம குடல் ஃபார்ம் ஆகிற டைமில் கீழந்து ஒரு குடல் மேலேந்து ஒரு குடல் ஜாயின் ஆகிற இடம் தான் இந்த டென்டேட் லைன். ஸோ நம்மளுக்கு உள் மூலம்னா அந்த லைன் மேலே வர்றது பேர் உள் மூலம், அந்த லைன் கீழே தோல் பக்கம் இருக்கிறது பேர் வெளி மூலம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா ரெண்டுத்தையும் உள் மூலத்தில் வந்து வலியே இருக்காது, ஆனால் வந்து பிளட்டு மட்டும். பேஷண்ட் சொல்லுவாங்க திடீர்னு மோஷன் போகும்போது டாய்லெட் ஃபுல்லாக பிளட் இருக்கு, ஆனால் வலி எதுவும் இருந்திருக்கு. வெளி மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி மாரி ஃபார்ம் ஆகும், ஆனால் ப்ளீடிங் இருக்காது, ரத்தமே இருக்காது, வலி மட்டும் இருக்கும், வீங்கி இருக்கு. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் உள் அண்ட் வெளி மூலம். உள் மூலம் வெளி மூலன்றதெல்லாம் நம்மளே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதில் உள் மூலன்றது இந்த ஆனல் கேனல்னு சொல்லப்படுற அந்த பகுதிக்கு உள்பக்கமாக நம்மளால் பார்க்க முடியாத இடத்துல வந்துச்சுன்னா அது உள் மூலம். இதை இங்கிலீஷில் இன்டர்னல் ஹேமராய்டு, ஹேமராய்டுனா ஒன்றும் இல்லை பைல்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இன்டர்னல் ஹேமராய்டு அப்படின்னு அர்த்தம். அந்த ஆனல் கேனலுக்கு வெளிப்பக்கமாக நம்மளால் பார்க்க முடிகிற இடத்துல, அதாவது நம்மளால இல்லை நமக்கு பார்வைக்கு தெரிய தொடரக்கூடிய இடத்துல இருக்கிற அப்படின்னா ஆனல் கேனலுக்கு வெளியில் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்டர்னல் ஹேமராய்டு வெளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த உள் மூலம் வெளி மூலம் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா நம்மளோட அந்த ஆனஸ் பகுதிக்கு உள்பக்கம் 2 பக்கம் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் பார்த்தோம்னா வாஸ்குலார் குஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. வாஸ்குலார் குஷன்னா ஒன்றும் இல்லை, சில டிஷ்யூக்களும் பிளட் வெசல்ஸும் சேர்ந்த ஒரு அமைப்பு, இதுக்கு தான் வாஸ்குலார் குஷன் பேர். இது உள்பக்கமாகவும் ஒன்று இருக்குது, அதாவது அந்த ரெக்டமை சுற்றியும் ஒன்று இருக்குது, வெளிப்பக்கம் அந்த ஆனஸை சுற்றியும் ஒன்று இருக்குது. இப்போது பொதுவாக இந்த வாஸ்குலார் குஷனில் அதிகப்படியான அழுத்தம் எப்போ ஏற்படுதோ அப்போ தான் அது பைல்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போலாம் நடக்கலாம்னா நம்ம ரொம்ப நேரமாக டாய்லெட்டில் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல அதிகப்படியான அழுத்தம் ஏற்படும். அதே மாதிரி நம்ம டாய்லெட் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தி முக்கி வெளியேற்றணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அதிகப்படியான அழுத்தம் ஏற்படும். நம்ம ரொம்ப நேரமாக மலத்தை அடக்கியே வச்சிருந்து அதுக்கப்புறம் போகிறோம் அப்படின்னா அப்போயும் அந்த இடத்துல ஒரு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படும், அந்த அழுத்தமும் பைல்ஸ் வர காரணமாக இருக்கும். இந்த மாதிரி அந்த இடத்துல அதிகப்படியான அழுத்தம் வரும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வெயின் பகுதி இருக்குல்ல, அந்த வாஸ்குலார் குஷன்னு சொன்னோம் இல்லையா, அதில் இருக்கிற வெயின் பகுதி வீங்க ஆரம்பிக்கும். அதில் அதிகமாக பிளட் கலெக்ட் ஆகி அது வீங்கி அந்த வெளியில் இருக்கிற உள்ள இன்டர்னல் ஹேமராய்டு அப்படின்னா அதை மியூக்கோசா லேயர்னு சொல்லுவோம். அந்த மியூக்கோசா லேயரை அப்படியே தள்ளிக்கிட்டு வெளியில் வந்து தொங்க ஆரம்பிக்கும். இப்படி தொங்குச்சு அப்படின்னா அது இன்டர்னல் ஹேமராய்டு. அப்படியே இந்த வெளியில் இருக்கிற வாஸ்குலர் குஷனில் அதே மாதிரி வீங்கி வெளியில் அப்படியே வீக்கமாக வெளியில் வந்துருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் ஹேமராய்டு. இதை தான் உள் மூலம் வெளி மூலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், பொதுவாகவே நம்ம பைல்ஸ் மூலம்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பொதுவாக பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்னா குடல் பிதுங்கி வெளில வந்துருச்சு, குடல் வெளில தள்ளிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே சொல்கிறது வாஸ்குலர் குஷன் வேறு ஏதோ ஒரு புது விஷயத்தை சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா குடல் பிதுங்கி வெளில வந்துருச்சு, குடல் தொங்கிருச்சுன்ற விஷயத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? அது வந்து ஒரு 10% உண்மை இருக்கு. மூலம் வந்து அந்த உள் சதை மட்டும் குடல் இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா இந்த மூலம்லேயே வெரைட்டிஸ் இருக்கு. கிரேட் 1, 2, 3, 4. கிரேட் 1 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளினிக் ஏதாவது ரத்தம் மோஷனில் ரத்தம் வந்ததுன்னா இந்த டியூப் மாரி போட்டு பார்ப்போம். இதில் போட்டு லைட் அடிச்சோன்னா உள்ள தெரியும் ஏனஸ்குள்ள சின்னதா பல்ஜ் இருந்தா கிரேட் 1 சொல்லுவோம். இதுக்குள்ள வர ஆரம்பிச்சதுன்னா கிரேட் 2. வெளிப்பக்கத்துல வாசவாய் வெளியில தொங்கிருந்ததுன்னா கிரேட் 3. வெளியிலே இருந்து உள்ள போகிறதுனா கிரேட் 4 சொல்லுவோம். ஸோ அந்த உள் சதை வெளியே வர பேர் தான் பைல்ஸ். இந்த கிரேட் 4 சொல்றது பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த குடலும் சேர்ந்து வெளியே வரும், ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல அந்த 10% பேஷண்ட்ஸ்ல வரலாம். ஸோ நீங்க கேட்குற கொஸ்டின் 90%ல குடல் வெளியே வராது, 5 to 10%ல கொஞ்சம் குடல் சேர்ந்து வரும் பைல்ஸ். உள் மூலத்தில் 4 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று நான் பார்ப்போம். இப்போது அந்த ரெக்டம் பகுதியில் அந்த மியூக்கோசா லேயர் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன பல்ஜி, அந்த வெயின் வீங்கி சின்னதாக ஒரு வீக்கம் மட்டும் தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் டிகிரி இன்டர்னல் ஹேமராய்டு. அதுவே 2வது டிகிரி எப்படி இருக்குன்னா அந்த வீக்கம் இன்னும் கொஞ்சம் பெருசாகி ஒரு சின்ன திராட்சை மாதிரி அப்படியே வெளியில் வந்து மலம் கழிக்கும் போது அந்த மலத்தோடு சேர்ந்து வெளியில் வந்துடும். திரும்ப நம்ம எதுவுமே பண்ணலைனாலும் தானாகவே உள்ளே போயிடும். அப்படி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது 2nd டிகிரி இன்டர்னல் ஹேமராய்டு. அதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு பெரிய திராட்சை கொத்து மாதிரி வளர்ந்து அந்த வெயின் வளர்ந்து அப்படியே மலம் கழிக்கும் போது வெளியில் மொத்தமாக வந்து தானாக உள்ளேயே போகாமல் நாம் விரலை வச்சு உள்ளே தள்ளி விட்டால் தான் உள்ளே போகுது அப்படின்னா அது 3rd டிகிரி இன்டர்னல் ஹேமராய்டு. அதுவே இன்னும் பெருசாக வளர்ந்து மலம் கழிக்கும் போது மொத்தமாக வெளியில் வந்து பர்மனெண்ட்டாக வெளியிலேயே தொங்கிருச்சு, எப்பயுமே அது வெளியே இருக்குது, நாம் கையை வச்சு விரலை வச்சு உள்ளே தள்ளுனா கூட உள்ளே அது போகவே இல்லை அப்படின்னா
அது 4th டிகிரி இன்டர்னல் ஹேமராய்டு. இதுதான் உள்மூலத்தோட 4 முக்கியமான ஸ்டேஜஸ், ஃபர்ஸ்ட்லேருந்து 4th ஸ்டேஜ் வரைக்கும். இப்போ நமக்கு உள்மூலம் இருக்கா இல்லையான்றதை நாமளாவே தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து டயக்னோஸ் பண்ணுறது டாக்டராக தான் பண்ணணும், நம்மளே டயக்னோஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரத்தம் வரது தான் நிறைய காரணம் இருக்கு. காமனஸ்ட் காஸ் வந்து மூலம் தான், உள்ள கேன்சர் கூட இருக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து டாக்டர் கிட்ட போய் விரலும் இந்த டியூப், சின்ன டியூப் ஓபிலே செக் பண்ணிடலாம். இது போடாமல் டயக்னோஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மூலம் நினச்சி ட்ரீட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 or 2 months கேன்சரே மிஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப டேஞ்சர். ஸோ ஆல்வேஸ் வந்து ப்ளீடிங் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் விசிட் பண்ணி, எஸ்பெஷலி சர்ஜன். ஏன்னா மெடிக்கல் டாக்டர் வந்து செக் பண்ண மாட்டாங்க. சர்ஜிக்கல் டாக்டர் விரல் அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணி உள் மூலத்தில் வலி இருக்காது, ஒன்லி ப்ளீடிங். அது வந்து ஃபிங்கர் டெஸ்ட் அண்ட் இந்த டியூப் வச்சு டயக்னோசிஸ். இதே மாதிரி வெளியில் ஆனஸை சுற்றி உள்ள அந்த மசில்ஸுக்கு அப்படியே உள்பக்கமாக இருக்கக்கூடிய வாஸ்குலர் குஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல உள்ள வெயின் அப்படியே ரத்தம் கட்டி வீங்கி ஒரு கட்டி மாதிரி அப்படியே வெளியில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு எக்ஸ்டர்னல் ஹெமராய்டு, வெளி மூலம் அப்படின்னு பேர். இதுவுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி அழுத்தம் அதிகமாக ஏற்படுறதுனாலையும் வரலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆனஸ் பகுதியில் ஏற்படுற அதிகப்படியான சூடும் கூட இது காரணம்னு சொல்கிறாங்களே. சூடு ஒரு ரீசன், பட் உடம்பு சூடு இல்லை, அந்த இடத்துல சூடு. மூல நோய் வரதுக்கு சூடும் ஒரு முக்கியமான காரணம் தான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இது யாருக்கெல்லாம் வரலாம்? ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கிற ஜாப், லைக் பஸ் டிரைவர், டாக்ஸி டிரைவர்ஸ், இல்லை நம்மளே இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலே ஃபுல் டே உட்காந்து அது சேர்ல எடுத்துக்காம அந்த வார்த்தில் என்னாவும் அந்த இடத்துல ரத்தம் ஓட்டம் ஜாஸ்தி. நெத்தக்கறி சாப்பிட்டா மூலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, இது உண்மைதானா? நெத்தக்கறி பற்றி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறது என்னன்னா, எது சாப்பிட்டாலும் மோஷன் ஃப்ரீயாக இருந்ததுன்னா உங்கள் இஷ்டம், எது வேணாலும் சாப்பிடலாம். நமக்கு வேண்டியது வந்து நாங்கள் அலோபதியில் என்ன சொல்கிறோம், ஹை ஃபைபர் டயட் சொல்கிறோம். தட் இஸ் க்ரீன் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், நிறைய வாட்டர். எதுலலாம் உங்களுக்கு ஃபைபர் நார் சத்து கம்மியாக இருக்குன்னா அந்த கிழங்கு வெரைட்டி, அப்புறம் நான் வெஜிடேரியன் ஃபுட்டில். மற்றபடி கிராமத்தில் வந்து அவங்கவுங்க ஒரு சாய்ஸ் இருக்கும், சாப்பிடலாம் அது சாப்பிடலாம், அது நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக தப்பாங்க. பட் எதில் உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக வருதோ அந்த டயட் உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. பேஷண்ட்ஸை கேட்டுருவோம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நான் அவங்க சாப்பாடு நம்ம மாற்ற முடியாது. ஒருத்தரோட டயட் அவங்களோட பர்சனல் விஷயம். நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நான் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட முடியாது. அதேமாரி உங்களுக்கு அது சூட் ஆச்சு, மோஷன் ஃப்ரீயாக இருக்குன்னா ஓகே, இல்லைன்னா நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணி. நெத்தக்கறி உடம்புக்கு நல்லது தான், அதில் சில சத்துக்கள்லாம் இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த நெத்தக்கறியை சாப்பிட்டா மூலம் சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ணப்பட்டதாக நமக்கு தெரியல, பெரும்பாலும் பண்ணப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நெத்தக்கறி சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு கேட்டால் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். தாராளமாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, சாப்பிட்றதுனால உங்களுக்கு எதுவும் உடலில் கோளாறுகள் ஏற்படலை அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மூலத்துக்கு நெத்தக்கறியை பயன்படுத்துறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதா, நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா வேறு எங்கெங்கெல்லாம் மூலத்துக்கு இதை பயன்படுத்துகிறாங்கன்ற தகவல் நமக்கு கிடைக்கல. ஆனால் நெத்தையை வேறு விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு பல இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. வேறு சில இடங்கள்லாம் நெத்தையோட அந்த கறியல்ல, கறியை சாப்பிட்ற இடம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த கறி இல்லாமல் மேலே உள்ள அந்த ஓடு இருக்குல்ல, அதை மசித்து அதோட பவுடரை உள்ளுக்குள்ளே இன்டர்னலாகவும் எடுத்துக்கிறாங்களாம், வெளியில் பூச்சாவும் பூசுகிறாங்களாம். புண்ணு ஆத்துறதுக்கும் இன்னும் சில விஷயத்துக்குலாம் அது பயன்படுது அப்படின்னு சில பேர் வழியாக அதை பயன்படுத்திக்கிட்டு வரதா சொல்லப்படுது. மற்றபடி நெத்தக்கறி சாப்பிட்றது மூலமாக மூலம் குணமாகுமா அப்படின்றதுக்கு நேரடியான பதில் நமக்கு கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி நெத்தக்கறி சாப்பிட்டதுனால மூலம் இருந்து மூல நோய் ரொம்ப சிவியராக இருந்து அது குணமானவங்க யாராவது உங்களுக்கு தெரியும், இல்லை நீங்களே அப்படி குணமாயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த மூலம் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்துவாங்கன்ற முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு 100 பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% வந்து இந்த மூலம் வந்து ஒரு தடவை உடஞ்சி ப்ளீட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 6 monthsக்கு ரத்தமே வராது. அந்த என்ன சொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்க, 80% ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை. நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு பேஷண்ட்டுக்கு வந்து ஆறுதல் சொன்னாலே போகும். இது வந்து டயட் சேஞ்ச் பண்ணுங்க, ஆக்டிவாக இருங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 80% ட்ரீட்மெண்ட் தேவை. தானாகவே ப்ளீட் ஆகி உடஞ்சி திருப்பி ப்ளீட் ஆகலாம், இல்லைன்னா 6 months கழிச்சு ஒரு திருப்பி ஸ்மால் ப்ளீடிங் வரலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை, ஒன்லி டயட் சேஞ்ச், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். 10-15%க்கு வந்து இப்போ இந்த கிரேட் 1, 2, 3 சொன்ன பாருங்க, இந்த சின்ன பைல்ஸ் தான் முக்கால்வாசி பார்க்கணும். அதில் வந்து சர்ஜரிலாம் தேவையில்லை. சிம்பிள் டெக்னிக்ஸ் நான் கிளினிக்கில் ஃபாலோ பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த
இந்த ரத்த குழ வெளியிலே வர ரத்த குழ இடத்துல தான் இந்த பைல்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கேருந்து வர ரத்த குழ. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு ஆயில் மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த டியூப் வழியா சிரிஞ்சு போட்டு அது என்ன பண்ணால் ரத்த குழ சுருக்கி விட்டுரும். அது ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட். 10 minute ப்ரொசீஜர். ஓபி இங்கேருந்தே பேஷண்ட் டிஸ்சார்ஜ். செகண்ட் கட் பண்ணி இல்லை ரப்பர் பேண்டுன்னு ஒரு டெக்னிக். இந்த பைல்ஸ் சுருக்கிடும். அது ஒரு கன் வச்சிருக்கோம். ஸோ அதுவும் வந்து சிம்பிள் டெக்னிக். 10 minutes ஓபி ப்ரொசீஜர். செலவு கம்மி பேஷண்ட்ஸ். காஸ்ட் 5,000 rupees. இது வந்து இது மாரி சின்ன பைல்ஸ். 5% பேஷண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டர் போய் சர்ஜரி பண்ணுறாங்க. அதில் வந்து ட்ரெடிஷ்னலாக பைல்ஸ் கட் பண்ணி டைட் போடுறது, இல்லைன்னா இப்போ ஸ்டேப்லர்னு ஒரு டெக்னிக் உள்ளுக்குள்ளேயே பைல்ஸ் கட் பண்ணி தைச்சிருக்கோம். இல்லைன்னா இப்போ லேசர், சில லேசர் ஃபெசிலிட்டினா லேசர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10% பேஷண்ட் தான். சிம்பிள் ஓபி டெக்னிக்ஸ்லேயே முக்கால்வாசி சரியாயிடும். ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணணுமா வேணாமான்றதை டாக்டர் தான் முடிவு பண்ணணும். அதை ஒரு பேஷண்ட் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நாம் பல உரிமை எபிசோடில் பேசியிருக்கோம். ஆனால் அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தாது. குறிப்பாக இந்த மூல விஷயத்துக்கு அது பொருந்தாது அப்படின்றத கேட்கும்போது எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு சர்ஜரி பண்ணணுமா டாக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் தான் சொல்லணும். அப்படிங்களா? வலி தாங்க முடியலன்னா சொல்லுங்க, நான் கொடுக்க ட்ரீட்மெண்ட்ல கம்ஃபர்டபுள்னா நோ சார், புரிஞ்சு சரி பண்ணிக்கலாம். ஸோ சர்ஜரி டிசைட் பண்ணுறது ஃப்ரம் பேஷண்ட் சார், நாட் ஃப்ரம் டாக்டர். கேன்சர்ல நான் சொல்லுவேன், கேன்சர்னா சர்ஜரி. இந்த பைல்ஸ் இந்த மாதிரி பினைன் கண்டிஷன்ல பேஷண்ட் டிசைட். நீங்கள் எப்போ வலி தாங்க முடியலையோ டாக்டர் ஹெல்ப் பண்ணுங்க, ஆயின்மெண்ட் வேலை செய்ய சர்ஜரி ஆஃபர். அது வரைக்கும் நானும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சர்ஜரி இல்லாமலே குணப்படுத்துறதுக்காக பேஷண்ட்னு உங்களுக்கு எது பேர்னா பேஷண்ட்டாக இருக்கும். எவ்வளோ பொறுமை, வெயிட் கத்தி வைக்கிறதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இல்லை முடியல சொன்னோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ சர்ஜரி வந்து நம்ம எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட், ஏன்னா ஃபைல் சர்ஜரி கொஞ்சம் வலி இருக்கும். போஸ்ட் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் வலி இருக்கும். 5 days 1 week எரியும். ஸோ அந்த வலியெல்லாம் இல்லாமல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணால் பெட்டர். இதெல்லாம் பற்றி சொல்லும் போதே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆசனவாய் பகுதியில் ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, வலி இருக்குது, ரத்த கசிவு இருக்குது அப்படின்னா உடனே அது பைல்ஸ் தான் அப்படின்னு நீங்களாகவே முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பிரச்சனை பைல்ஸுக்கு நிகரான வேறு சில பிரச்சனையாகவும் இருக்கலாம். அந்த வேறு சில பிரச்சனைலாம் என்னன்றதை அடுத்து சொல்கிறேன். சில நேரங்களில் அந்த பிரச்சனை கேன்சராக கூட இருக்கலாம். அதனால தான் நீங்களே ஒரு டாக்டர்கிட்ட போய் பைல்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடாது, ப்ளீடிங் இருக்குன்னு சொல்லணும். ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ல என்ன இருக்குன்னு சொல்லலாம். க்ளோஸ் ஃப்ரெண்ட் மதரே பைல்ஸ் ட்ரீட் பண்ணி கடைசியில் பார்த்தா கேன்சர் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் போயிருக்கு. அதை பார்க்காம பைல்ஸ்ன்னு ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். எவ்வளோ நாள் ப்ளீடிங் கேட்போம். இப்போ ஒரு 1 month 2 months முன்னாடி ஒரே ஒரு ப்ளீடிங் இருந்ததுன்னா ஒரி பண்ணிப்பாங்க. ரெகுலராக ப்ளீடிங் ஒரு வாரத்துக்கு 3 தடவை இதுமாரி 3 மாதம் 4 மாதம் ஆன் அண்ட் ஆஃப் ப்ளீடிங் இருக்குதுன்னா பைல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. உள்ள வந்து கொலனோஸ்கோபி கேமரா கொடுப்போம். அது கேமரா ஃபுல் குடல் செக் பண்ணும். அது ஒரு 1/2 hour ப்ரொசீஜர். அது ஓபி தான். ஒரு கையில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சுட்டு அது என்ன மேலே இருக்கிறத கட்டி இருந்தால் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுமாரி கண்டினியூஸ் ப்ளீடிங் இருக்கவங்களுக்கு கொலனோஸ்கோபி அது பண்ணாமல் பைல்ஸ் ட்ரீட் பண்ணுவோம். ஒரு பைல்ஸ் ட்ரீட்மெண்ட் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா நம்மளே மாட்டோம். 2 months 3 months திருப்பி ப்ளீடிங் கட்டி அதெல்லாம் மிஸ் ஆகிடும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். மூலத்தை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். இப்போது இதே மாதிரி மூலத்தோட போட்டு மூலம் தான் அப்படின்னு சொல்லி குழப்பிக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான 2 விஷயம் இருக்குது. அதை பற்றியும் பார்த்துருவோம். அது என்னென்னா, முதலே சொன்னோம் இல்லையா பௌத்திரம் அப்படின்னு. அந்த பௌத்திரன்றதுக்கு பேர் இங்கிலீஷில் ஃபிஸ்டுலா அப்படின்னு பேர். இது எப்படி வரும்னா, நான் உள்ளுக்குள்ளே அந்த ரெக்டம்ன்ற பகுதியில் மலம்லாம் சேருதில்ல, அந்த பகுதியில் ஏற்படுற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் ஏற்படுறதான் இந்த பௌத்திரம்ன்ற ஃபிஸ்டுலா அப்படின்றது. இது உள்ளுக்குள்ளே ஏற்படுற அந்த இன்ஃபெக்ஷனால் அங்கேருந்து ஒரு சின்ன துளை மாதிரி ஒரு புண்ணு மாதிரி ஏற்பட்டு அதுலேருந்து ஒரு ஹோல் மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டு வந்து அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்து இந்த ஆனஸோட சுற்றி உள்ள வெளிப்பக்கத்தில் எக்ஸிட் ஆகும். இதுக்கு தான் ஃபிஸ்டுலா, பௌத்திரம் அப்படின்ட்டு பேர். இது வந்து பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். இதுக்கும் மூலத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுச்சுன்னா நமக்கு இங்கே வெளியில் எப்படி தெரியும்னா, ஒரு சின்னதாக நீர் கசிவு மாதிரி இருக்கும். அதில் சீழ் வடியும். அந்த சீழ் கசிவு தெரியும். நம்ம போடக்கூடிய இன்னவேசல்லாம் ஏதோ ஈரமாக படிகிற மாதிரி தெரியும். அது ஏற்பட்டாலும் சின்னதாக பெயின் இருக்கும். அந்த பெயின் இருந்துச்சுனாலும் நமக்கு பௌத்திரம்
பௌத்திரம் இருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர்கிட்ட போய் தான் அது என்னன்னு கேட்கணும், அப்படி புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் பௌத்திரம்ன்றது. இதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது ஆசனவாய் வெடிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு ஃபிஷர் அப்படின்னு பேர். இது என்னென்னா, நாம் மலத்தை ரொம்ப நேரம் அடக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த மலம் ஒரு மாதிரி இறுகி போயிடும். ஏன்னா பெருங்குடலோட இயல்பே உள்ளுக்குள்ளே எவ்வளவு நேரம் மலம் தேங்கி இருக்கோ அவ்வளோ நேரத்துக்குள்ளே அதில் ஏற்கனவே எக்ஸஸாக வாட்டர் இருக்கும்ல, அந்த தண்ணியை அதோட சுவர் பகுதி வழியாக அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ரொம்ப நேரமாக உள்ளுக்குள்ளே தேங்கி இருந்துச்சுன்னா அதில் உள்ள மொத்த நீர்ச்சத்தும் அதில் உள்ள மொத்த நீருமே உறிஞ்சி எடுக்கப்பட்டு மலம் கொஞ்சம் இலகுவாக இருக்க வேண்டிய மலம் கட்டி மாதிரி கல் மாதிரி மாறிடும். நிறைய பேர் அதை உணர்ந்திருக்க முடியும். ரொம்ப நேரம் அடக்கிட்டு போகும்போது ஒரு மாதிரி கல் மாதிரி மலம் மாறி இருக்கும். இப்படி இறுகி போனதுக்கப்புறம் அதை வெளியில் புஷ் பண்ணி தள்ளும் போது அந்த ஆனல் கேனல் வழியாக அது வெளியில் வரும்போது அதுலேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வரும். அப்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வெளியேற்றணுன்றதுக்காக முக்கி வெளியேற்றும் போது அதை சுற்றி உள்ள அந்த ஆனஸ் பகுதியை சுற்றி உள்ள பகுதியில் ஒரு இடத்துல எங்கேயாவது கிழிசல் ஏற்பட்டுடலாம். ஒரு சின்ன ஹோலில் ஒரு பெரிய பொருளை நம்ம வெளில தள்ளும் போது அந்த பொருளால் நெகிழ்ந்து கொடுத்து உள்ளே போக முடியல அப்படின்னா அது அந்த ஹோலை கிழிச்சிக்கிட்டு போகும் இல்லையா, அப்படி கிழிச்சிடலாம். இப்படி கிழிக்கிறதுக்கு தான் ஃபிஷர், அதாவது ஆசனவாய் வெடிப்பு. ஏன்னா அந்த பகுதியில் ஒரு வெடிப்பு ஏற்பட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு தான் ஆசனவாய் வெடிப்புன்னு பேர். இது வந்து நிறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்களாம், அந்த இடத்துல கிளாஸை வச்சு அறுக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்தளவுக்கு அந்த வலி கடுமையாக இருக்கும். அப்படி அறுக்கப்படும் போது அந்த இடம் கொஞ்சம் டைட் பண்ணுமா, அதுவும் சேர்ந்து தான் வலியை கொடுக்குமா. இது உடம்போட தானாகவே கொடுக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் ஃபிஷர் அப்படின்னு பேர். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பைல்ஸ் மூலம் அப்படின்னு குழப்பிக்கக்கூடாது. ஆசனவாய் வெடிப்பு, பௌத்திரம், இது ரெண்டும் வேறு வேறு. இந்த பௌத்திரம், ஆசனவாய் வெடிப்பு இதை பற்றிலாமும் டாக்டர் நம்மகிட்ட தெளிவாக இதுக்கு எப்படி இதை கண்டுபிடிப்பாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் பேசியிருக்காங்க. அதோட சேர்த்து மூலத்தை பற்றியும் இன்னும் டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அதெல்லாமும் இங்கே மொத்தமாக கொடுத்தோம்னா இந்த வீடியோட லென்த் ரொம்ப பெருசாகிடும். அதனால தான் அதை நம்ம அஃபிஷியல் பேஜான ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், டெலிகிராம்லலாம் கொடுத்துருக்கோம். அந்த முழு இன்டர்வியூ வீடியோ கொடுத்துருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணியிருக்க அந்த லிங்க்கை கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. அடுத்தது இந்த மாதிரியான நம்மளோட உடம்போட மறைவான பகுதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி பேசும்போது நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியாக வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, இப்போ ஒரு பேஷண்ட் பெண்ணாக இருக்காங்க, அவங்க ஒரு ஆண் மருத்துவர்கிட்ட போகிறாங்க அப்படின்னாலும், பேஷண்ட் ஆணாக இருக்காங்க, அவங்க ஒரு பெண் மருத்துவர்கிட்ட போயிடுறாங்க அப்படின்னாலும் ஒரு சிக்கல் ஏற்படுது. என்னென்னா, அவங்க அந்த பகுதியை காட்டுறதுக்கோ எக்ஸாமின் பண்ணுறதுக்கோ முதல்ல சொல்கிறதுக்கே தயங்குறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்கன்னா கூட சரி எக்ஸாமின் பண்ணி தாமா அது என்னென்னு கண்டுபிடிக்கணும், காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போதோ, இல்லை ஒரு ஃபீமேல் டாக்டர் ஒரு மேல்கிட்ட கேட்கும் போதோ அவங்க அதை காட்டுறதுக்கு கூச்சப்படுறாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி அணுகுவாங்க? ஒரு புனிதமான ஒரு ரூம் தான் அப்படின்னா பார்ப்போம். ஆனால் ஃபீமேல் பேஷண்ட்டை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமோ அதான் இம்பார்ட்டன்ட் டாக்டர் சைடில். நான் என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி நர்ஸ் இல்லாமல் இப்போ ஃபீமேல் பேஷண்ட்டை எக்ஸாம் பண்ணுறாங்க. அண்ட் பேஷண்ட்ஸ் எக்ஸாம் பண்ணும்போது அவங்க பர்மிஷன் இல்லாமல் தொடரக்கூடாது. ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட். இப்போ லேடிஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க படுக்க வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னு முன்னாடி சொல்லிடுவோம். அந்த கூட நர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஓகேன்னு சொன்னாங்க தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த எக்ஸாமின் பண்ணி சார் நிறைய பேஷண்ட் சொல்லிட்டு போகிறாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவங்க கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும் பேஷண்ட்ஸ். நம்ம வந்து ஃபோர்ஸபுளாக இருக்கும். பட் பேஷண்ட் வந்து ஷையாக இருக்குது, நீங்கள் அப்படியே ஆயின்மெண்ட் போடணும்னா அது வந்து தப்பான எக்ஸாம் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் லேடி டாக்டர் தேடிட்டு போங்க. எக்ஸாம் பண்ணால் ஆயின்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா எதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் சொல்லி புரிய வச்சோன்னே 90% அக்செப்ட் பண்ணுவோம். ஒரு 10% வேண்டான்னு போவாங்க, அவங்கள வேறு டாக்டர்கிட்ட. இந்த பிரச்சனைலாம் கேட்கும்போதே கொஞ்சம் பதட்டமாகுது இல்லை? அப்படின்னா இந்த பிரச்சனை வராமல் தடுக்க என்ன தெரியுமா பண்ணணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றணும், அவ்வளோதான். நம்ம பொதுவாக என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அந்த சாப்பாட்டில் ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுத்துறது மூலமாகவும் இன்னும் ஒரு சில ஹேபிட்ஸை கடைபிடிக்கிறது மூலமாகவுமே இந்த பிரச்சனை வரதை நம்மளால் தடுத்துட முடியும். இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நார்ச்சத்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது மலச்சிக்கல் ஏற்படாமல் நம்மளை காப்பாற்றும். பொதுவாகவே மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதை நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவை நம்ம சாப்பிடும்போது தவிர்த்தரலாம். அதே மாதிரி காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பழங்கள் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்தே இருக்கிறது, உங்கள் வேலையே அப்படி தான் இருக்குது, நீங்கள் ஒரு டிரைவர் வேலை
பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்கலாம். அப்படி நீங்கள் உட்காந்தே இருக்கிற வேலை தான் பார்க்குறீங்க அப்படின்னா அடிக்கடி எந்திரிச்சு நடக்கிறது, நிறைய டிரைவர்ஸ்லாம் அந்த இடத்துல காத்தோட்டமாக இருக்கணுன்றதுக்காக துணி கிளாத்தெல்லாம் போட்டு அது மேலே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறத தவிர்த்துட்டு அந்த பகுதிக்கு அதிகமாக சூடாகாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். டாய்லெட்டை போய் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி அதை வெளியேற்றணும்னு ட்ரை பண்ணுறத குறைச்சிக்கிறது மூலமாகவும் இந்த பிரச்சனை வராமல், மூல பிரச்சனை, இந்த ஆசனவாய் வெடிப்பு பிரச்சனை வராமல் தவிர்த்தலாம். டாய்லெட் போகணுன்ற உணர்வு ஏற்படுது, மலம் கழிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உடனடியாக போய் கழிச்சிடுறது ரொம்ப முக்கியம். அதை எந்த அளவுக்கு அடக்கி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது கட்டியாக போயிடும். அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசனவாய் வெடிப்போ இல்லை மூலமோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு டாய்லெட் போகணுன்ற உணர்வு வந்துச்சு அப்படின்னா அதை அடக்கி வச்சுக்காமல் டாய்லெட் போயிடுறது ரொம்ப முக்கியம். வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ நல்ல வேறு வழி இல்லை அடக்கிறேன் அப்படின்றப்ப பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறீங்கும் போது இந்த பிரச்சனை வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது மூலமாகவும் இந்த பிரச்சனை வரதை தவிர்த்தரலாம். உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரியான அளவில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மலம் கொஞ்சம் இலகுவாக இருக்கும், சுலபமாக வெளில வரும், மலச்சிக்கல் வராமல் தவிர்த்துக்க முடியும். அதனால் தண்ணி குடிக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக நம்மக்கிட்ட டாக்டரும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன அழுத்தத்தில் அதிகமாக இருக்கிறது கூட பல நோய்களுக்கு காரணன்றதை நம்ம ஏற்கனவே பல உரிமை சொல்ல பேசியிருக்கோம். ஸோ இந்த நோய்க்கும் மூல நோய் வரத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றத டாக்டருமே சொன்னாங்க. ஸோ நம்மளோட லைஃப் எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறோம்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறதும் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ரொம்ப டிஃபிகல்ட்டான வெளில சொல்ல முடியாதுன்னு நம்ம நினைக்கக்கூடிய இந்த பிரச்சனைலாம் வரதே நம்ம தப்பிச்சிடலாம். ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா கூச்சப்படாமல் அதை டாக்டர்கிட்ட போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலமாக முழுசாக இதை குணப்படுத்த முடியுன்றதுனால அதையும் செய்ய தவறாதீங்க. இதே மாதிரி நம்மளோட மொத்த டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வாயிலேருந்து தொடங்கி ஆசனவாய் வரைக்கும் எப்படி இயங்குது, எப்படி அதோட சத்துக்கள் சாப்பிட்ற சாப்பாடோட சத்துக்கள்லாம் பிரித்து உடம்புக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு உயிர்மை சொல்ல பேசியிருக்கோம். அந்த வீடியோ எல்லாரும் இந்த கார்டில் வந்திருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு உயிர்மை சொல்ல சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.